வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். நேற்று நம்ம கொடுத்த கால்ஸ் எல்லாமே பயங்கரமான அச்சீவ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம கொடுத்த பேங்க் நிஃப்டி லெவல் சூப்பராக இருந்துச்சு. வாங்க அதை பற்றி என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம இந்த ரேஞ்சு கீழே சொல்லியிருந்தோம். அதாவது இந்த பாக்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா செல்லு அப்படின்ட்டு. இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆனதே இந்த பாக்ஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனால் இங்கேயே ஓப்பனிங்கே அந்த ஒரு 15 மினிட்ஸ் ஓப்பனிங்கே ட்ரேட் இருக்கிறவங்க இங்கே எடுத்துருந்தாங்க கூட நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கவே இல்லை. ஸோ எங்கே போனாலும் மார்க்கெட் மீண்டும் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோனை பிரேக் ஆனிச்சு. இந்த ரெசிஸ்டன்ட் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும். இதுவும் பிரேக் ஆனோன்னா இந்த லெவல் முடியும் வந்துச்சு 18,650 முடியும் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த மார்னிங் வச்ச ஐயை பிரேக்கே ஆகலை. என்ன தான் இதுதானும் மேலே பெருசாக போகவில்லை. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த ஜோனுக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த ஜோனை விட்டு வெளியே போனால் தான் நம்மளுக்கு கால் சைடு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஓப்பனிங் வச்ச ஐ பார்த்தீங்கன்னா கூட பாக்ஸை விட்டு வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸை விட்டு மேலே போயிருந்தால் தான் கால் சைடு. ஆனால் கால் சைடுக்கான வாய்ப்புகள் நிறையவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேணுகாவை பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேப் டவுன் தான். மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருந்துச்சுன்னா பெருசாக இருக்க வேணாம்னு சொல்லியிருந்தோம். அப்படி எடுத்திருந்தாலும் 45-80 மணி போயிருந்தான் இந்த ஃபஸ்ட்டு மினிட்டில். அதுக்கப்புறம் டவுன் தான் 45. இது ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணவங்க புக் பண்ணிக்கலாம். இல்லைனா 45க்கு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டி அப்பா என்ன கால் பார்த்தீங்கன்னா 526க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். நம்ம க்ளோஸில் 531 536 டார்கெட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் 548க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். நான் ஸ்டாப் ரேலிங்க 571 ஷார்ட் டேர்ம் பிக்கில் டெலிவரிக்கு கொடுத்துருந்தோம். டெலிவரி கொடுத்த கால் இன்றைக்கி இன்ட்ராடேலேயே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான இதில் ப்ராஃபிட் நல்லா. இதில் நிறைய பேர் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நின்று எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ட்ரேடர் இந்த மாதிரி நின்று ஸ்லோவாக ஆகிற கவுண்டரில் தான் நிறைய எடுக்கிறாங்க. அந்த ஸ்பீட் கவுண்டரில் எடுக்கிறதுக்கு இன்னும் ட்ரெயின் ஆகலை. ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பல்ராம் புட்சினி. இந்த ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் 411 407க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். அந்த 1 மினிட் 2 மினிட்டில் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்தீங்கன்னா 408 7க்கு வாங்கிட்டு 411க்கு செல் பண்ணியிருக்கலாம். இதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் ஆச்சு. ஆனால் அந்த ஓப்பனிங் அந்த 5 மினிட்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இருக்கவங்க என்ட்ரி அதுக்கப்புறம் கிடச்சிருக்காது. ஸோ இதில் இந்த 5 மினிட்டில் புக் பண்ணிடுவாங்க, புக் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டினா என்ட்ரி எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஐசெக்கில் நல்ல என்ட்ரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஃபைன் ஆர்கனைசேஷன் இதுவும் பார்த்திங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது பெருசாக எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தோம். இதுவுமே ஒரு நல்ல ஐ போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்தான். என்ன ரேட்டுக்கு வாங்க சொல்லியிருந்தோம்னா 48 43க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். அது ஃபஸ்ட்டு கண்ணிலேயே 60 மணி போயிட்டான். 48 43 அந்த 10 ரூபா 20 ரூபா ஒரு 100 ஷேர் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கிடச்சிருக்கும். 63ல் பிரேக் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் பார்த்திங்கன்னா 310 ரூபா 70 பைசாவுக்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். 312 314 கொடுத்துருந்தோம். இந்த இந்துஸ்தான் ஜிங்க் ஆல்மோஸ்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஹீட்டு. அதுக்கப்புறம் டிவிஸ் லேபார்ட்டரிஸ் இது ட்ரிகரே ஆகலை. என்ன ரேட்டுக்கு மேலே கொடுத்துருந்தோம் 3544க்கு மேலே கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 35 37 இதுதான் ஐ. ஸோ நம்ம லெவல் ட்ரிகர் ஆகலை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 இது காஸ்ட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். 2 இது ஸ்டாப் லாஸ் ஹீட்டு. ஒன்று டார்கெட் பயங்கரமாக போயிடுச்சு. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் நேற்று கொடுத்த பிடிஎஸில் திரும்பவும் டெலிவரி எடுக்க சொல்லியிருந்தோம். டெலிவரிலேயே இன்ட்ராடேலேயே நல்ல ப்ராஃபிட் பாருங்கள். 547 போல் நம்ம டெலிகிராம் சேனல் வாட்ச் பண்ணுறவங்களாம் தெரியும். 548 கொடுத்துருந்தோம். 48 கொடுத்துட்டு என்ன ஸ்விங்கி பாருங்கள் 572 577 மணி டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ இன்ட்ராடேயில் வந்துச்சுன்னா புக் பண்ணியிருக்க வேண்டியதான். 573 72க்குலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 48 23 பாயிண்ட் சும்மா ஒரு 100 ஷேர் எடுத்திருந்தால் கூட 50,000 தான். 50,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2000 ரூபா ப்ராஃபிட். ஸோ எத்தனை உனக்கு இன்ட்ராடேலேயே ஒரு 4% ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்கான வாய்ப்புகள் நிறையவே சாத்தியக்கூறுகள் இருந்தது. ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டி சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்தது மண்டே நாளைக்கு லீவு நாளைக்கு லீவு. அதுவும் இல்லாமல் நம்ம பாரத பிரதமர் மோடி அங்கே போயிட்டு பயங்கரமான இதெல்லாம் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு நிறைய சாதகமான வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிக்கிட்டு இருக்குது.
ஸோ மார்க்கெட் இப்போ இறங்குறதுலாம் கூட ஒரு டவுன்ஃபால் தான். ஏன்னா பெரிய ஒரு கரெக்ஷன், சின்ன கரெக்ஷன் தான். ஆனால் ஓவராலாக மார்க்கெட் நம்ம இந்தியாவுக்கு வந்து செம புல்லிஷான மார்க்கெட் ட்ரெண்டுங்க. இப்போ பிடிச்சாதான் இந்த எலெக்ஷனில் திரும்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இவங்க அமைஞ்சிட்டாங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நான் ஸ்டாப் ராக்கெட் தான். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த டெலகிராம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.